அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய மழையை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மழையினால இயற்கையின் கோரத்தாண்டவம் என்ற ஒரு பெயரில் இந்த மழையை இப்பொழுது அழைக்கிறோம். ஏன்னா இது புயல் கிடையாது, மேக வெடிப்பு கிடையாது, கடுமையான மழை. எந்த அளவுக்கு மழைன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மில்லிமீட்டர் கணக்கில் சொல்றதா இருந்தா 20 மில்லிமீட்டர் வந்தாலே ஒரு ஊர்ல மிகப்பெரிய கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 1000 மில்லிமீட்டர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய மழையாக இது இருக்கின்ற காரணத்தினால் இந்த மழையினுடைய தாக்கம் அதனுடைய விளைவு பல உயிர்களை சேதப்படுத்தியும் பல பொருட்கள் அழிந்தும் இருப்பதை நாம பார்க்கிறோம். எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிலவரத்தை தெரிந்து கொண்டு சில விவரங்களை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் ஓரளவு நல்ல முறையில வடிஞ்சிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அணைகள் எல்லாம் நிரம்பி அங்க இருக்கக்கூடிய மதகுகள் எல்லாம் சில இடங்கள்ல சிறிய அடிப்படையில அணைகளாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் உடைந்து அது ஊருக்குள்ள புகுந்து ஊரே ஒரு தீவாக காட்சியளிக்கிறது. இந்த மாவட்டம் எல்லாம் சின்ன மாவட்டம் கிடையாது, மிகப்பெரிய மாவட்டம். மிகப்பெரிய மாவட்டம் இல்ல மட்டும் இல்ல, நிறைய விவசாய நிலங்களும் ஏராளமான கிராமங்களும் வசதி அதிகமா இருக்கும்ல. நகரங்கள்ல வசதிகள் அதிகமா இருக்கும், இங்கெல்லாம் வசதிகள் குறைவாக அதிகமாக ஆறு, கிணறு, கண்மாய் போன்ற அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள். இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல முழுக்க கிணறு, ஆறு, கண்மாய் எல்லாமே நிரம்பி வழிஞ்சு அதையும் தாண்டி வீடுகளையும் அடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்கக்கூடிய இடங்கள் இல்லாம சிரமப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துட்டாங்க. அது இல்லாம குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இப்படி ஏராளமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செய்திகளின் மூலமாக அறிகிறோம். இதுல மிக முக்கியமான பிரதானமான பிரச்சனை என்னன்னா, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, கரண்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம தொலைத்தொடர்பு, செல்போன் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த தொலைவு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குது, டவர் கிடைக்கல. இன்னும் மீளாம இருக்கிறாங்க. கரண்ட்டும் இல்லாம, டவரும் கிடைக்காம, சாப்பாடும் கிடைக்காம, தண்ணிக்குள்ள எத்தனை நாள் ஒரு மனுஷனால இருக்க முடியும்? ஒரு ஊராரே இருக்கிறாங்க, பல ஊர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இதுல செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல் நாங்க ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ பண்றோம், ஹெலிகாப்டர்ல உணவு கொடுக்கறோங்கிறாங்க. அந்த லட்சணத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஆட்கள் தூக்கி போடுறாங்க, கீழே விழுகுது. அந்த வாட்டர் பாட்டில் ரெண்டா உடையுது, நெளிஞ்சு நாசமா போகுது, தண்ணி எல்லாம் கீழே கொட்டுது, உணவு பொட்டலங்கள்லாம் செதறி போகுது. அப்ப எந்த லட்சணத்துல இந்த ரெஸ்கியூ பணிகளும் இந்த உணவுப் பொருள்கள் விநியோகிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். யாரு போயிட்டு கையிலேயே போட்ல பயணிச்சு கையில கொடுக்கறாங்களோ அந்த உணவு தான் மக்கள் மத்தியில போய் சேருது. ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி எறிகிற உணவுகள் பாதியுமாக என்ன செய்கிறது, மக்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை நாம பார்க்கிறோம். இதுல அரசாங்கம் ரீதியாக எடுத்து பாத்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒன்னத்தையும் எடுக்கல. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துருச்சு, நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. சென்னைக்கு ஏற்பட்ட அந்த வெள்ளத்துக்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. இந்த மாதிரி வரப்போது, ஒழுங்கா இருங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொன்னாங்க. அந்த மாதிரி அதுல 1001 கூட செய்யல, வெறும் அறிவிப்பு மட்டும்தான். இவ்வளவு இந்த அளவுக்கு வராது என்று அனைவருமே என்ன செஞ்சாங்க, அதுல கவனமற்று இருந்தார்கள். அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பிரதானமான காரணம் அப்படிங்கறத விளங்கிக்கலாம். இதெல்லாம் போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில அம்சங்களை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நிலைமைகள். இதுல 2 முக்கியமான அம்சங்களை கவனிக்கணும். ஒன்னு என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய மீம்ஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில தான், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில தான் இந்த மீம்ஸ்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு விஷயத்த நகைச்சுவையாக்கணும் அப்படின்னா அது எதை நகைச்சுவையாக்கணுமோ அதைத்தான் கொண்டு வரணும். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும்
பாதிக்கப்பட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, இதை நகைச்சுவை ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்கன்னா, திருநெல்வேலியில வந்து பிரெட்டுக்காக ஏங்குறாங்க சாப்பாடு இல்லாம. அப்ப சென்னைக்காரங்க வந்து திருநெல்வேலிக்காரங்களை வந்து நக்கல் பண்ற மாதிரி, நாங்க தான் வந்து டிசம்பர்ல வந்து பிரெட்டுக்காக ஏங்குவோம், நீங்க இந்த தடவை ஏங்குறீங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாதிரி ஏளனம் செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பல்வேறு மீம்ஸ்கள். அதே மாதிரி வந்து திருநெல்வேலியில ஜாதி பிரச்சனை எல்லாம் அடிக்கடி இந்த ஆணவ கொலைகள் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா இப்ப பழி வாங்குறாங்க. அந்த மாதிரி நடக்கிறது உண்மை என்றாலும் பழி வாங்குறதுக்கு இதுவா நேரம் கிடையாது. ஒரு மனிதாபிமானத்தை போதிக்க வேண்டிய இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணீங்கல்ல, அதனால உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பழி வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறது சோசியல் மீடியாவில். அப்ப யாரெல்லாம் மீம் கிரியேட்டர்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். பொறுப்பு இருக்குது. இதை பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், பட்டினி கிடக்கிறதையும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களையும் விவரிக்கக்கூடிய வகையில் அந்த செய்தி இருக்கணுமே தவிர அவங்களை கேவலப்படுத்தி அவங்கள நக்கல் பண்ணி அதுல எள்ளி நகையாடி அவங்கள்ட்ட மின்சாரம் இல்ல போட்டை பயன்படுத்துறாங்க. ஒருத்தவங்க போட்டிருக்கான் கிறிஸ்துமஸே வந்து போட்ல தான் கொண்டாடணும் போட்டிருக்குன்னு நகைச்சுவையா சொல்ற மாதிரி. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு வீட்டு வாசல்லாம் இது இழந்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம போட்ல போய்கிட்டு இருக்கிறான். அவனை வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடணுமா போட்ல கேக் வெட்டணுமா அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி போடக்கூடிய அந்த எள்ளி நகையை அடக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல வந்து மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு கவனிக்கத்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு அம்சம். அதே மாதிரி இது மனிதாபிமானம் இல்ல எல்லாத்தையும் நகைச்சுவையாக்குறேன்னா என்ன, எதுக்கு இருக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு காசா, எல்லாமே நகைச்சுவையா, அடுத்தவன் வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி வந்தாலும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா, இதை வந்து இந்த மாதிரி வந்து மீம் கிரியேட் பண்ணி போடுறாங்களே இவங்க எல்லாம் அந்த வெள்ளத்துல உட்கார்ந்துகிட்டா கிரியேட் பண்ணி போடுறாங்க. இவங்க சொகுசா இருக்கிறாங்க, வெள்ளம் இல்லாத பகுதியில இருந்துகிட்டு ஏதோ அவனுடைய அந்த வழியை வந்து இங்க கொண்டு வராம அவனை ஏளனம் பண்ணக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, ஆதரவு அளிக்க கூடாது. அதே மாதிரி இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா பெருமை அடிக்கிறாங்க. ஊர் பெருமை ஜாதி பெருமை எல்லாம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ஊர் மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. நீங்க எல்லாம் சென்னை கேவலப்படுத்தினீங்கல்ல, மதுரையை அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அதனால நீங்க வந்து எங்களை விட கேவலமான மோசமான ஒரு இடத்துல இருப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் பெருமை அடிப்பாங்கல்ல. எங்க ஊர் தான் சிறந்தது, எங்க ஊர் தான் சிறந்ததுன்னு பேசுற மாதிரி இதுல வந்து ஊர் பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு இது நேரம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அரசு இயந்திரங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம செய்ய வேண்டிய சில அம்சங்கள்ல மிக முக்கியமானது, இப்ப தொலை தொடர்பு இல்ல, கான்டாக்ட் பண்ண முடியாது. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரை மக்கள் போன்ற மக்கள்லாம் அங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களும் உதவி செய்யறாங்க. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறோம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மளால முடிஞ்சது என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நாம வந்து இந்த வெள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். எதுக்காக ஏற்படுத்தினான் முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடும் போது இதை வச்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இறைவன் தண்டனை இறக்கிட்டான், அதனால வந்து நல்லவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அப்ப நல்லவங்களும் வேதனைப்பட்டு சாகிறதுல இறைவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் என்பன போன்ற ஒரு பேச்சுக்களையும் கேள்விகளையும் கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸத்தன். அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தோம் என்று சொன்னால் அநியாயக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை நல்லவங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும், அநியாயக்காரங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏனென்றால் வாலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அநியாயக்காரங்களுக்கு அது தண்டனை, ஆனா உங்களுக்கு அது எச்சரிக்கை. நல்லவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு வேதனையில மழை வெள்ளத்தில எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்பட்டா அதுக்கு அர்த்தம் என்னன்னா தண்டனைன்னு அர்த்தம் இல்ல, அல்ல எச்சரிக்கை செய்யறான், நம்மளை வந்து பாவ மன்னிப்பு தேட சொல்லுகிறான், நாம வந்து இனிமே சரியா நடந்து கொள்ள சொல்லி இறைவன் தான் ஒருவன் இருக்கிறேன், தன்னை யாராலும் மிகைக்க முடியாது என்ற ஒரு அம்சத்தை என்ற ஒரு தகவலை நமக்கு தருகிறான். யாராலையும் இறைவன் தண்டிக்க நினைச்சா தடுக்க முடியாது, அவன் வந்து கடுமையாக தண்டிக்க கூடியவன் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை
இறைவன் நமக்கு எச்சரிக்கையாக தருகிறான்னு யாரு செய்யணும்? நல்லவங்க புரிந்து கொள்ளணும். இறைவனை ஈமான் கொண்ட மக்கள் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்துல இறைவன் நிறைய பாவம் செய்யக்கூடியவர்கள், இறைவனை மறுத்தவர்களுக்கு இது தண்டனை அமையும் என்பதை அவங்க வரம்பு மீறி போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனையாக போகும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் நாம புரிந்து கொள்ளணும். நல்லவங்களே சேர்த்துதான் தண்டிப்பான். நல்லவங்களுக்கு அது எச்சரிக்கையாகவும் தீயவர்களுக்கு அது தண்டனையாகவும் அமையும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர நல்லவங்களை தண்டிக்கவே மாட்டோம் இஸ்லாம் எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. ஆக இந்த ஒரு அம்சத்தை அழகாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இது புரிஞ்சு கொள்ற மேட்ரு. நம்ம செய்ய வேண்டிய மேட்ரு என்ன என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்னு, அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நாம அந்த மக்கள் அல்லாஹு தஆலா எச்சரிக்கைக்காக அனுப்புறான். ஆனா அவங்க ரொம்ப சொல்லால குறிப்பிட முடியாத பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்து பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தாலும் அந்த எச்சரிக்கையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவதற்காக நாம துஆ செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் அது நமக்கு உண்டான எச்சரிக்கை மாதிரி. அன்னைக்கு அங்கே உங்களுக்கு இன்னைக்கு அவங்கள தண்டிச்ச மாதிரி நாளைக்கு உங்களை தண்டிக்க மாட்டேன்னு நிச்சயம். நீங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஒரு கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை உணர்த்தி காட்டுகிறாங்க. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன என்று சொன்னால், அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அதே போன்ற அவங்களுக்காக அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு இறைவன் அவங்களுக்கு பழைய ஒரு நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் என்னது, இந்த வெள்ளத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய அழகான ஒரு படிப்பினை. இதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.